இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏமா ராணி, போன் போட சொன்னா எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அப்பா, அவளே ரொம்ப டயர்டா இருக்கா. நான் வேணா போன் பண்ணவா? நீங்கெல்லாம் இருமா, நானே போன் பண்றேன் மேனேஜருக்கு. மேனேஜர் சார் சொல்லுங்க சார். சித்தார்த்த நேத்து ராத்திரி போன் பண்ணி வர சொன்னீங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை? சார் நான் அவருக்கு போனே பண்ணல சார். சித்தார்த் சார் ஆபீஸ் பக்கமே வரலையே. ஓ சரி சரி சரி, அது வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பான். நான் அவனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே தேங்க்யூ. சரிங்க சார். சித்தார்த் ஆபீஸ் பக்கமே போலியா? அவரு போனே பண்ணலையா? என்னம்மா தாத்தா இப்படி சொல்றாரு? சித்தார்த் எங்கதான் போயிருக்கான்? தாத்தா, ஒருவேளை இந்த குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரி அண்ணன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்குமா? சித்தார்த்த காணமா. அதோட ராணிக்கு இப்ப கர்ப்பகால வயிறு வருது. நமக்கு ஒரு பக்கம் பீதியா இருந்தாலும் சித்தார்த்து காணுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா எதை வச்சு நல்ல விஷயம் சொல்ற தமன்னா? நாம தான் அவசரப்பட்டு யட்சினிய தப்பா புரிச்சுக்கிட்டு தேவையில்லாம அந்த நம்பூதிரி கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். ஆமா தமன்னா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். ஆறு வந்ததுல இருந்து அந்த ராணியோட முகமே சரியில்லை. என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா அந்த யட்சினி இந்நேரம் சித்தார்த்த தூக்கி இருப்பான்னு தோணுது. ஆமாத்த, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனாலதான் நம்ம போன் பண்ணப்ப கூட அந்த யட்சினி போனை எடுக்கல போல இருக்கு. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். சரி வாங்க வாங்க. கடவுளே, இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. வலி உயிர் போகுது. இதுக்கு பேசாம நீ என்ன கொன்றுக்கலாம். அப்பா, மறுபடியும் சித்தார்த்துக்கு போன் போலப்பா. நாட் ரீச்சபிள் தான்ப்பா இருக்கு. எங்க போறானே தெரியலையம்மா. அக்கா, கீழே ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது. யாரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன இருங்க. யாரா இருக்கும்? அவன் எப்பவும் இப்படி பண்ண மாட்டானே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்து ஓடி வந்தேன். வளர், இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமா? பாத்துட்டேம்மா, போன் போல. நான் என்ன பண்றது? தாத்தா, நம்பூதிரி வராரு. நம்பூதிரி வராரு. ஐயோ, நம்பூதிரி இந்த ஆள் எப்படி இங்க வந்தான்? போச்சு, எல்லாம் போச்சு. அக்கா கிட்ட போய் முதல்ல இதை சொல்லணும். ஐயோ அக்கா, அக்கா, ஐயோ அக்கா. என்ன தம்பி, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? ஐயோ அக்கா, நேத்துக்கு நைட்டு நம்ம காருக்குள்ள வச்சு காணாம போன அந்த நம்பூதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காருக்கா. குத்துக்கல்லாட்டம் வந்து நிக்கிறாரு. நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன்க்கா. ஐயோ சித்தப்பா,
நீங்க சொல்றது நிஜமா இல்ல பிராங்க் பண்றீங்களா? அடி பாவி, இந்த விஷயத்துல யாராவது பிராங்க் பண்ணுவாங்களா? இந்த விஷயத்தோட வீரியம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அவ்வளவு முட்டாளா நானு? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல்ல? நீங்களே போய் பாருங்க. இந்த ஆளு பதட்டத்துல ஏதேதோ வளராரு. வா, நாமளே போய் பார்க்கலாம். போங்க வாயா. போங்க போங்க போங்க. சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த 2 லேடிஸ் கூட சேர்ந்து நான் சாடிஸ்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா? நான் சொன்னப்போ நீங்க நம்பலல்ல. இப்ப பாருங்க. என்ன எல்லாரும் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? சித்தார்த்த காணும் நம்பூதிரி. எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ராணியை விட ரூம்ல இருக்கா, வர சொல்றேன். தர்ஷினி, நம்பூதிரி வந்திருக்காருன்னு சொல்லி ராணியை கொஞ்சம் வர சொல்லுமா? சரிங்க தாத்தா. ಶಿವಹಗೋರಿಗಳ வேதங்களையும் சிவ தத்துவங்களையும் உயிர் மூச்சாக சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சிவ அகோரிகளுக்கு இந்த பொம்மி ஆத்மாவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இவ்வளவு நல்ல ஆத்மாவா இருக்கின்ற உன்னை இப்படி சங்கடத்திற்கு ஆளாக்கியது யார்? அதுக்கு காரணம் ஒரு அகோர அதிபதி.